மருமகளே இன்னைக்கு உன் நாத்தனார பொண்ணு பாக்குறதுக்காண்டி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்கம்மா. எத்தனை பேர்த்த வர்றாங்க? எத்தனை பேருன்னு தெரியலம்மா, ஒரு 10-15 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேம்மா. மத்தியான சாப்பாடு அவங்களுக்குலாம் நம்ம வீட்டுல தான் ரெடி பண்ணணும். அவங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம், வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்களாம். அதனால நீ கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறியாம்மா? இன்னைக்கு என்னென்ன சமைக்கணும்? வெஜிடபிள் பிரியாணி செய்யணுமா, அப்புறம் சைவ சாப்பாடும் செய்யணும். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு மீல் மேக்கர் இல்லை, நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியாம்மா? சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க மருமக போனவள 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் காணா. கடையில மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தா இன்னுமா மீல் மேக்கர் வாங்குறா? ஏமா உன்னை மீல் மேக்கர் வாங்கிட்டு வச்சேன்னா இவ்வளவு நேரமாமா? மீல் மேக்கர் தேட வேணாமாத்த? என்னது மீல் மேக்கரை தேடுறியா? கடையில போய் மீல் மேக்கர் வாங்கிட்டு வான்னு சொன்னா மீல் மேக்கரை தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? மீல் மேக்கர் வாங்குறது என்ன, கூட்டிகிட்டே வந்திருக்கேன். என்னது மீல் மேக்கரை கூட்டிட்டு வந்திருக்கியா? நீங்கள் தானே மீல் மேக்கர் வேணும்னு சொன்னீங்க, அந்த சாப்பாடு செய்கிறவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே நீ சொல்றது. அத்தை, மீல் மேக்கர்னா சாப்பாடை தயார் பண்ணுறவர்னு அர்த்தம். அதனால தான் சாப்பாடு தயார் பண்ணுறவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.